மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக கூடுதல் நிதியை ஒதுக்காமல் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதை பாமக நிறுவனர் ராமதாஸ் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் வரும் ஜூன் 4 முதல் பெறப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டத்திற்காக கூடுதல் நிதியே ஒதுக்காமல் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதை மக்களை ஏமாற்றும் செயல் என்று ராமதாஸ் சாடியுள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடையும் குடும்ப தலைவிகளின் எண்ணிக்கை 1,15,00,000 என்று குறிப்பிட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், நிதிநிலை அறிக்கையில் தேவையை விட வெறும் 7 கோடி ரூபாய் மட்டுமே அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.